ராமநாதபுரத்திலிருந்து சாஹுல் அமீத் அவர்கள். எதற்காக இந்த 1001 மேடைக்கு வந்திருக்கீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் முனியப்ப சாமி என்று ஒரு ஆலயம் உள்ளது. இதில் கிடைக்கக்கூடிய கணிசமான தொகை அந்த என்னுடைய ஆலயத்துக்கு கொடுக்குங்கிற ஒரே எண்ணத்துல, நல்ல எண்ணத்துல இந்த மேடைக்கு வந்திருக்கு. விடை சரியா தவறா நீங்க தெரிஞ்சுக்கிறத விட ஆர்வம் சரின்னு சொன்னா திரும்ப நீங்க பாருங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு. எனர்ஜி இங்க இருந்தா வருது. எனர்ஜி இங்க இருந்தா சரியான விடை சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி வரும். 3வது தளத்துக்கு நீங்க போகணும். உங்களுடைய வெற்றி இலக்கை அடையணுங்கிறதா எங்களோட ஆசையும். உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் எழுச்சியும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு. இது உங்கள் 1001 உங்களில் ஒருவன், பவர்ட் பை நியூ டாப் ரமன் சூப்பர் நூடல்ஸ். சாஹுல் அமீத் சார், சொல்லுங்க. நேற்றுக்கும் இன்றைக்கும் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி? நேத்து நல்ல வேஷ்டி சட்டையோட பெரிய மனுஷன் மாதிரி வந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு யூத் மாதிரி. நேத்து நீங்க செட்ல இதெல்லாம் எதிர்பார்க்கலையோ? இந்த டான்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்காத புதிய சிந்தனையோட புதிய வடிவம் எடுத்து வந்திருக்கு. புதிய வடிவம் எடுத்து வந்திருக்கீங்க. இங்க வடிவான பெண்கள் இருக்கிறதுனாலயா? ஆமா, சில மாற்றங்களை நம்ம காட்டணுமா இல்லையா? பயங்கர யூத்தா மாதிரி வந்திருக்கீங்க. அதே யூத் ஸ்பிரிட்ஸோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிமா. போன எபிசோட்ல நீங்க சிறப்பா விளையாண்டு ஒரு துருப்பு சீட்டை பயன்படுத்தி 2வது தளத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம 3வது தளத்துக்கு போறோம். 3வது தளத்துக்கு போகும்போது 3வது தளத்துல இருக்க சிறப்பு அம்சத்தை பத்தி நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா. 3வது தளத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் எக்ஸிட் ஆப்ஷன். அதாவது கேள்வியை பார்ப்பதற்கு முன்பு நீங்க ஆட்டத்துல இருந்து விலகிக்கலாம் டிசைட் பண்ணீங்கன்னா, ஜெயிச்ச வரைக்கும் போதும் அந்த ஆட்டத்துல இருந்து விலகிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அது வரைக்கும் உங்க கையிருப்பு பணமா என்ன இருந்துச்சோ அது உங்க கையிருப்பு பணமா இருக்கும். ஆனால் மிக முக்கியமான விஷயம், அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும். கேள்வியை பார்த்துட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து விளையாண்டுதான் வேணும். ஒருவேளை தவறான பதிலாக இருந்தா உங்க கையிருப்பு பணம் 75,000 ரூபாயா தான் இருக்கும். ஓகேங்களா? எப்ப எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கிறது உங்க சாய்ஸ். நீங்க எப்ப வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு இன்னொரு ஒரு கூடுதல் போனஸ் அப்படின்னு சொன்னா 60 வினாடிகள் உங்களுக்கு நேரம் இருக்கும் பதில் சொல்றதுக்கு. சோ நீங்க நல்லா பொறுமையா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. விளையாட போவோமா? தளம் 3 கேள்வி 1. தளம் 3ல முதல் கேள்வி 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. இந்தியாவின் எந்த நகரத்தில் அதிகப்படியான வரலாற்று சிறப்புகள் உள்ளன? உங்களுக்கான ஆப்ஷன்: ஏ மும்பை, பி கொல்கத்தா, சி ஜெய்ப்பூர், டி டெல்லி. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இந்தியாவின் எந்த நகரத்தில் அதிகப்படியான வரலாற்று சிறப்புகள் உள்ளன? ஏ மும்பை, பி கொல்கத்தா, சி ஜெய்ப்பூர், டி டெல்லி. இன்னும் 40 வினாடிகள் இருக்கு. முப்பது வினாடிகள். இருபது வினாடிகள். டி டெல்லி. டி டெல்லி. 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. டி டெல்லி இறுதியாக? உறுதியாக. டி டெல்லி இறுதியாக? உறுதியாக. எப்படி சொல்றீங்க? செங்கோட்டை. செங்கோட்டை. அண்டு வெள்ளையர் காலத்தில் கட்டப்பட்ட ஜனாதிபதி மாளிகை. ஜனாதிபதி மாளிகை. பாராளுமன்றம். பாராளுமன்றம். ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அரண்மனைகள் இருக்கு. ஏகப்பட்ட அரண்மனை. ஏகப்பட்ட அரண்மனைகள். இங்க வந்து வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் தானே. அதிகப்படியான வரலாற்று சிறப்புகள் எங்கே உள்ளன? இடங்கள் இல்ல. எந்த நகரத்தில் அதிகப்படியான வரலாற்று சிறப்புகள் உள்ளன? அதான் சொன்ன. கேள்விய நல்லா பாருங்க. கொல்கத்தாவில் பல விஷயங்கள் இருக்கு. மும்பைல இந்தியா கேட் போன்ற விஷயங்கள் இருக்கு.
எப்படி டெல்லின்னு சொல்லுங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ அது இன்றைக்கும் அது வந்து சிறப்பான இடமா அமைஞ்சிருக்கு. 1911 ஜனாதிபதி மாளிகை கட்ட போகும்போது இருவின் பிரபுனால கட்டினாங்க. இன்றும் அது ஜனாதிபதி மாளிகை இன்னைக்கு மக்கள் மனத்தில். ஜெய்ப்பூருங்கிறது இப்போ வந்து அரண்மனை மட்டும்தான், பெரிய ஹோட்டல்ஸ் அது வந்து விசிட்டர்ஸுக்கு உள்ள இடங்களா தான், டூரிசம் இடமா தான் இருக்கு. டூரிஸ்ட் இடமா தான் இருக்கு. ஓகே, இந்தியாவில் எந்த நகரத்தில் அதிகப்படியான வரலாற்று சிறப்புகள் உள்ளன என்ற கேள்விக்கு டி டெல்லிங்கிற பதில சொல்லியிருக்கீங்க. டி டெல்லி சரியான விடையா? டி டெல்லி சரியான விடை. பயங்கர யூத்ஃபுல்லா மாறி நீங்க வரும்போதே நினைச்சேன் அதிரடியா தான் வந்திருக்கீங்கன்னு. சர்வசாதாரணமா 1 லட்சம் ரூபாய் கேள்விக்கு பதில சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு எனர்ஜி அங்கே வாங்கிட்டேன் பக்கத்தில் உட்காந்து. ஃபுல்லா எனர்ஜி வாங்கிட்டு வந்தீங்க. சார்ஜஸ் மாதிரி ஃபுல்லா சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க. உங்க உடையிலே தெரியுது. முதல்ல நம்ம கனவு பட்டியல் ஒரு வாட்டி பாத்துருவோம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 10 சென்டிமீட்டர், ப சிதம்பரம், ஜலந்தர், கார்லோஸ் ஸ்லிம் ஹெலு, வாரன் பஃபெட், பில் கேட்ஸ், பெர்னார்ட் அர்னால்ட், 30, அப்துல் கஃபார் கான், டெல்லி. உங்ககிட்ட இன்னும் ஒரு துருப்பு சீட்டு இருக்கு. உங்கள்கிட்ட எக்ஸிட் ஆப்ஷனும் இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? அடுத்த கேள்வி 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. தொடர்ந்து விளையாடும். தொடர்ந்து விளையாடலாம். ஃபுல் எனர்ஜியோட இருக்கீங்க. சோ தொடர்ந்து விளையாடலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அடுத்த கேள்விக்கு போவோமா? ஓ சரிமா. தளம் 3 கேள்வி 2 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. தற்போதைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ பில் கேட்ஸ், பி ஸ்டீவ் பால்மர், சி மார்க் சுகர்பர்க், டி டிமோத்தி டி குக். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தற்போதைய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் யார்? சிஇஓ. ஏ பில் கேட்ஸ், பி ஸ்டீவ் பால்மர், சி மார்க் சுகர்பர்க், டி டிமோத்தி டி குக். இன்னும் 30 வினாடிகள் இருக்கிறது. இருபது வினாடிகளே உள்ளது. பி ஸ்டீவ் பால்மர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. பி ஸ்டீவ் பால்மர். இறுதியாக உறுதியாக 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 இறுதியாக உறுதியாக பி ஸ்டீவ் பால்மர். எவ்வளவு உறுதியா இருக்கீங்க? 50% உறுதியா இருக்கு. இன்னொரு 50% யார் மேல உறுதியா இருக்கீங்க? என்னுடைய தன்னம்பிக்கை மேல. உங்களுடைய தன்னம்பிக்கையில தான் 50% பி ஸ்டீவ் பால்மர் சொல்லிருக்கீங்க. இன்னொரு 50% ஒருவேளை உங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தா யார் பேர் சொல்வீங்க? டிமோதி டி குக். டிமோத்தி டி குக்னு சொல்லுவீங்க. இவங்க 2 பேரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எக்கனாட் கொஞ்சம் படிச்ச ஞாபகம். எப்ப படிச்ச ஞாபகம்? இப்போ சமீபத்தில் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னால். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மாறி இருந்தா இருக்கலாம். ஸோ ஸ்டீவ் பால்மருங்கிறது ஒரு 50% யூகத்துல தான் சொல்லியிருக்கீங்க. சரியான விடையாக இருந்தால் உங்க கனவு பட்டியலும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்த கேள்வி 2.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கனவு கேள்வி. உங்க கனவை எட்டுறதுக்கு இன்னும் 2 கேள்வி தான் இருக்கு. இது சரியாக இருந்தால் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நிச்சயமா. சரி பாப்போம். பி ஸ்டீவ் பால்மர் சரியான விடையா? சரியான விடை.
இருக்காங்க உங்க வீட்டுக்காரம்மா? எனர்ஜி என்ன சொன்னல, எப்பவுமே இப்படித்தானா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருப்பாரா? எப்போதுமே அப்படித்தான், வீட்லயும் இப்படித்தான். எங்க வீட்லயும் வேணா- இப்படிதானா? ஆமா, எங்க வேணாலும் ஜாலியா இருப்பாங்க. ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கும் பின்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய அந்த அந்யோன்யத்தை பார்க்கல. இதே மேடையில எங்களோட இன்னொரு போட்டியாளர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு வெற்றிக்கு, ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த ஆண் நிறைய வெற்றி பெற்றா அப்படின்னு கேட்டோம். நிறைய பெண்கள் இப்போ இருப்பாங்க. ஒரு மாற்றம் சொல்லணும். இப்போ எல்லா தாய்க்குளமும் அதான் இன்னைக்கு இன்றைய வெற்றிக்கு எல்லா தாய்க்குலமும் இருக்காங்க. இந்த முகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது, அதிகமாகுது. இப்போ 1.5 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. அதாவது உங்களுடைய கையிருப்பு பணம் இப்போ 1.5 லட்சம் ரூபாயா இருக்கு. இன்னும் ஒரு துருப்பு சீட்டு இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க நினைச்சதை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம். எதை நினைத்து இந்த மேடைக்கு வந்தீங்களோ? அதில் வந்து ஒரு சின்ன மாற்றம், எங்க ஜெயிக்க போற பணத்தில் எங்க மஸ்ஜித்துக்கும் எங்க பள்ளிவாசலுக்கு, எங்க இஸ்லாம் பள்ளிவாசல் அவங்களுக்கு இங்கே கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு அதுலேயும் ஒரு இதில் ஒரு பங்கு, கணிசமான பங்கு அவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏழை எளியவங்களுக்கு நிறைய செய்யணும். சோ 3 விஷயங்கள் மூன்று வச்சிருக்கீங்க. விஷயங்கள் உங்களுடைய பள்ளிவாசலுக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க, கோயிலுக்கு ஒண்ணு. கோயிலுக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க, ஏழை எளிய எளிய மக்களுக்கும் வச்சிருக்கீங்க. நல்ல எண்ணங்கள். ஒவ்வொரு கேள்வியும் தைரியமா எதிர்கொண்டு சரியா பதில் சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த குத்து மதிப்பான சில விஷயங்களும் உங்களுக்கு அப்பப்போ கை கொடுக்குது. இருக்கு. இன்னும் 2 கேள்விகள் உங்கள் இலக்கை அடையிறதுக்கு. அதுக்கு முன்னாடி உங்க கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: 10 சென்டிமீட்டர், ப. சிதம்பரம், ஜலந்தர், கார்லோஸ் ஸ்லிம் ஹெலு, வாரன் பஃபெட், பில் கேட்ஸ், பெர்னார்ட் அர்னால்ட், 30, அப்துல் கஃபார் கான், டெல்லி, ஸ்டீவ் பால்மர். கனவு பட்டியலையும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு துருப்பு சீட்டு இருக்கு. எனர்ஜி எல்லாம் அப்படியே இருக்கு. இன்னும் உள்ள நிச்சயமா ஃபுல் சார்ஜ்ல இருக்கீங்க. சார் சார்ஜ்னும் அங்கேயே பாக்குறீங்க, சார்ஜ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிறேன், வர்றேன். 2 கேள்விகள். கனவு கேள்வியை ஆக்சுவலா ஒரு கேள்வி, 2வது கேள்வி உங்களுக்கு இனிமே கனவு கேள்விதான். தைரியமா விளையாண்டலாமா? நிச்சயமா அதே எனர்ஜியோட விளையாடுவோம். தளம் 3, கேள்வி 3, 2.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் எத்தனை முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது? உங்களுக்கான ஆப்ஷன்: A 4 முறை, B 6 முறை, C 5 முறை, D 7 முறை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் எத்தனை முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது? A 4 முறை, B 6 முறை, C 5 முறை, D 7 முறை. 40 வினாடிகள். முப்பது வினாடிகள். A 4 முறை. A 4 முறை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக A 4 முறை. ஃபுட்பால் நல்லா பாப்பீங்களா? ரொம்ப காலத்துக்கு முன்னால. இப்போ கிரிக்கெட் இப்ப பாக்குறது பிரேசில் ஈகோ மரடோனா. நல்லா இருக்கும்போது அரபு நாடுகளில் வேலை செய்ய போகும்போது அங்கே பெரும்பாலும் ஃபுட்பால் தான் பாப்பீங்க. சென்னைக்கு வந்த அப்புறம் பார்க்கல. இங்கே வந்த பிறகு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த அப்புறம் இளைஞராக மாட்டோம்ல, அதனால கிரிக்கெட் பார்க்க பாருங்க. கடந்த 10 வருட காலமா. ஆமாம். இதை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்தது என்ன தெரியுமா? 5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. நிச்சயமா ஜெயிக்கிறோம். 5 லட்சத்தை நிச்சயமா அடையிறோம். ஏன்னா இது வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. அதுவும் உங்கள் கனவை எட்ட செய்ய போகும் கேள்வி. அடுத்த கேள்வி: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் எத்தனை முறை சாம்பியன் பட்டத்தை வென்றது? அதற்கான உங்களுடைய பதில் A 4 முறை. A 4 முறை சரியான விடையா? A 4 முறை.
ஏ 4 முறை தவறான. சி 5 முறை என்பது சரியான விடை. 1958 ஆண்டு, 62 ஆண்டு, 70 ஆண்டு, 94 ஆண்டு, 2002 ஆண்டு. 5 முறை பிரேசில் உலக கோப்பையை கால்பந்து போட்டியில் ஜெயித்துள்ளது. சரியா, நீங்க 10 வருஷமா பார்க்கலன்னு சொன்னீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க 2002ல தான் கடைசியா வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. உங்களுடைய கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: 10 சென்டிமீட்டர், ப. சிதம்பரம், ஜலந்தர், கார்லோஸ் ஸ்லிம் ஹெலு, வாரன் பஃபெட், பில் கேட்ஸ், பெர்னார்ட் அர்னால்ட். 30 அப்துல் கஃபார் கான், டெல்லி, ஸ்டீவ் பால்மர். 4, 6, 5, 7. கடைசியா உங்கள்ட்ட இப்போ ஒரு துருப்புச் சீட்டு இருக்கு. அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம். துருப்புச் சீட்டுக்கு சரியான விடையை சொன்னீங்கன்னா உங்களுடைய கனவு கேள்விக்கு நீங்க போக முடியும். துருப்புச் சீட்டுக்கான குறிப்பு என்னன்னு பார்ப்போம். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு, இதை உறக்கச் சொல்வோம் உலகுக்கு. இனம் ஒன்றாக, மொழி வென்றாக, புது வேலை எடுப்போம் விடிவுக்கு. இதை எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? கேட்டதில்ல. கேட்டது இல்லையா? கேட்டதில்ல. இது எந்த படத்துல வந்ததுன்னு தெரியுமா? இல்லை. நிறைய திரைப்படங்கள் பார்ப்பேன், இது கேட்டதா ஞாபகம் இல்லை. ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இது. உங்களுக்கான துருப்புச் சீட்டுக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த பாடலை பாடியவர் யார்? அரவிந்த் சுவாமி, பிரகாஷ் ராஜ். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். இந்த பாடலை பாடியவர் யார்? திரு அரவிந்த் சுவாமி அவர்கள், திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 15 வினாடிகளே உள்ளது. பிரகாஷ் ராஜ். வினாடிகள். பிரகாஷ் ராஜ். இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக திரு பிரகாஷ் ராஜ். எதை வச்சு சொன்னீங்க? டோனு, அரவிந்த் சாமி டோனு மெல்லிசமான, இது கொஞ்சம் கரகரன் வில்லனுடைய குரல் மாதிரி. உணர்ச்சி வசமான ஒரு விஷயம் அது. ஆமா. இது வந்து எந்த படத்துல இடம்பெற்றதுன்னு உங்களுக்கு இந்த ஞாபகம்? குரல் வந்து அரவிந்த் சாமி இந்த அளவுக்கு பேச முடியாதுங்க. ஆமா, அவருடைய குரல் சரியா வராதுன்னு. உங்கள் விடை தவறு. சரி. துருப்புச் சீட்டை பயன்படுத்தியும் கனவு கேள்விக்கான வாய்ப்பை இழந்து விட்டோம். இதுல நடிச்சது வந்து மோகன்லால் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும். இது மோகன்லால் சாரோட வாய் அசைப்புல வரும், அவர் நடித்த காட்சியா வரும். இதுக்கு குரல் கொடுத்தது அரவிந்த் சுவாமி சார். இதுல என்ன விசேஷம்னா, அரவிந்த் சுவாமி சாரோட வாய்ஸ் இவ்வளோ மைல்டா இருக்கும், அப்படி ஹார்ஷா இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறத அப்படியும் மாற்ற முடியும்னு காமிச்சதுதான் அந்த இயக்குனருடைய திறமை. அதுதான் மணிரத்னம் சார். இப்போ உங்களுடைய கையிருப்பு பணம் 75,000 ரூபாய். கனவு பட்டியல்ல ஃபுல்லா இப்ப நீங்க எல்லா வார்த்தைகளையும் சொல்லணும். சொன்னீங்கன்னா தான் அந்த 75,000 ரூபாய் உங்களுக்கு ஆகும். கனவு பட்டியல் போகுமா? உங்களுக்கு 60 வினாடிகள் டைம் இருக்கு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 10 இன்ச்சு, 30 வயது, ப. சிதம்பரம், கான் அப்துல் கபார் கான், நேரம் ஜலந்தர், இருக்கிறது. பில் கேட்ஸ், ஹெய்லு, பால்மர். 40 வினாடிகள். 35 வினாடிகள். நிறைய இருக்கு உங்க கனவு பட்டியல்ல. 25 வினாடிகள் தான் இருக்கு. பதினைந்தே வினாடிகள். எல்லாத்தையுமே முழு பேரா சொல்லணும். இன்னும் 5 வினாடிகள் தான் இருக்கு.
உங்கள் நேரம் முடிவடைந்தது. அவ்வளவு சிறப்பா விளையாண்டு வந்தீங்களே சார், ஏன் சார்? நீங்க சரியான விடைகள் சொன்னதை கூட சொல்லியே, எவ்வளவு இருந்தது? ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க சார். நான் உங்களை உண்மையிலேயே உங்க கனவு கேள்விக்கு வந்துருவீங்க நான் நிஜமா எதிர்பார்த்தேன். பரமபதத்துல ஏனில ஏறி பாம்புல இறங்கின மாதிரி விட்டீங்க. உங்க கனவு பட்டியலில் இருந்தது 15 பதில்கள், 5 தான் சொல்லிருக்கீங்க. 33% தான். 33%ங்கிறது 75,000 ரூபாயில 24,750 ரூபாய். என்ன ஆச்சு அவ்வளவு எனர்ஜி? டான்ஸ் ஆடியே இறங்கிட்டீங்களா எனர்ஜி எல்லாம்? சரி, விடுபட்ட வார்த்தைகளை பார்ப்போம். 10 சென்டிமீட்டர், கேலாஸ் சிம்லர் ஹெலு, வாரன் பஃபெட், பெர்னார்ட் அமால்ட், டெல்லி, ஸ்டீவ் பால்மர், 4 முறை, 6 முறை, 5 முறை, 7 முறை, இப்படி 10 வார்த்தைகள் உங்க கனவு பட்டியல்ல நீங்க சொல்லாம விடுபட்டு போன வார்த்தைகள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை உங்க கனவு பட்டியல பார்த்திருக்கீங்க. சுத்தமா நடுவுல ஒரு பெரிய மைண்ட் அப்படியே நின்றுச்சு. ஓகே, 24,750 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. என்னமா நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஆட்டத்துல எந்த நிலையில வேணாலும் வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை பயன்படுத்தி இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நான் அப்பவே சொன்னேன், நீங்க மறந்துடுவியா, இதோட கட் பண்ணிக்கிறங்க. சோ உங்க பேச்ச கேட்கல. சரி, இதோட நடந்தது சரி, ரொம்ப சந்தோஷம். வந்தவரை சந்தோஷம். ஆமா, காசை விட இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது பெரிய கனவு. கனவுகளை நிறைவேற்றுவதுதான் 1000ல் ஒருவன் மேடையோடைய தனி சிறப்பு. அந்த விதத்துல உங்கள் கோவிலுக்கான ஒரு சிறு தொகையாக கூட 24,750 ரூபாய் நிச்சயமாக உங்களுக்கு அது பயன்படும். இதுல முக்கியமா நீங்க சொன்னதுல இன்னொரு விஷயம் பரிபூர்ணமா உங்களுக்கு நிறைவேற போகுது. நீங்க நினைச்ச மாதிரி உங்க பேரன் பேத்திகள், உங்களுடைய மகன் மகள்கள், மாப்பிள்ளை மருமகள் எல்லாரும் உங்களை பார்த்து ரசிக்க போறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு பெரிய அளவே இல்லை, அளவே கிடையாது. அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதற்கான அளவு கிடையாது. அந்த சந்தோஷத்தை இந்த 1000ல் ஒருவன் மேடை உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் நினைக்கிறேன். பெரிய சந்தோஷம். உங்களுக்கான செக் 24,750 ரூபாய்க்கு வந்துகிட்டு இருக்கு. செக் பிளீஸ். தேங்க்யூ, மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதுவரைக்கும் நம்மளோட சிறப்பா விளையாடின திரு சாகுல் அமீத் அவர்கள் 24,750 ரூபாய் ஜெயிச்சு ஆட்டத்துல இருந்து விடை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து நம்மளோட விளையாட போற அடுத்த போட்டியாளரை பத்திய ஒரு சிறு காட்சி தொகுப்பு. நான் கார்த்தி, திருப்பூர் பனியன் கம்பெனியில் 22 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான், அம்மா, தங்கச்சி, எங்கள் அண்ணன் எல்லாருமே 1990 திருப்பூருக்கு வந்தோம். சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சாலும் எவ்வளோ தொந்தரவு தொல்லையில் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்குறோம். அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு துணையை தேடாமல் எங்களுக்கெல்லாம் துணையாக இருந்து வளர்த்து ஆளாக்குனாங்க. இப்போ 20 வருஷமாக பனியன் கம்பெனியில் வேலை செஞ்ச அந்த அனுபவத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் விளையாட்டாக 6 இன்ச் அளவில் பனியன் தைச்சிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் 6 இன்ச் பண்ணதை அப்படியே குறைச்சி 2 இன்ச்சுக்கும் குறைவாக இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி 90 பனியன் மொத்தம் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக 12 இன்ச்சு உயரமும் 10 இன்ச்சு அகலத்துலேயும் தேசிய கொடி பனியன் அழகாக தயார் பண்ணேன். இதுக்காக 29 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே போல் அடுத்ததாக 3,10,000 சிறிய துணிகளை சேர்த்து 3 அல்லது 4 வருட காலத்தில் 2000 மணி நேரம் செலவழித்து இந்த தேசிய கொடியை தைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த தேசிய கொடியை எதுக்காக தயார் பண்ணுறேன்னா, கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 96 குழந்தைய அநியாயமாக இறந்து போனாங்க. அவங்க நினைவாகவும் இது போன்ற ஒரு செயல் எந்த ஒரு நாட்டிலையும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த தேசிய கொடியை தயார் பண்ணுறேன். இந்த 1000ல் ஒருவனில் நானும் ஒருவனாக வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நல்லபடியாக ஜெயிச்சு பெரிய அமௌண்ட் ஜெயிச்சு இந்த சாதனைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்மளோட 1000ல் ஒருவன் மேடைக்கு இன்னைக்கு 1000ல் ஒருவனா நம்மளோட விளையாட வரப்போற புதிய போட்டியாளர் திருப்பூர்ல இருந்து கார்த்திக். வாங்க கார்த்திக். எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மேடையில இப்போ இருக்கிறதுக்கு? புதுமையா இருக்கு சார். புதுமையா இருக்கு சார். ஒரு 6 வருஷத்துல நான் பல டிவி நிகழ்ச்சி பத்திரிகைகள்ல போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி மேடைக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி ரொம்ப புதுமையா இருக்கு. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நான் பண்ண போற சாதனைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். எதற்காக இந்த மேடைக்கு நீங்க வந்திருக்கீங்க? சார், நான் கடந்த ஒரு 6 வருஷமா 1.5 இன்ச் 2 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் குட்டி குட்டி பனியனெல்லாம் தைச்சிட்டு இருக்கேன். கின்னஸ் சாதனைக்காகவும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நிதி திரட்டுறதுக்காகவும் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 3 லட்சம் சிறிய துணியில ஒன்றாக சேர்த்து மிகப்பெரிய அளவில் தேசிய கொடி உருவாக்குன்னு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் செலவழித்து பண்ணணும். 40,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும்.
2 வருஷமாக இது பண்ண முடியாமல் இருக்கேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் ட்ரெய்லர் போடும்போதே நான் பார்த்தேன். அப்போவே எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைக்குன்னு நம்பினேன். அதுக்காக தான் நிகழ்ச்சி தேர்ந்தெடுத்தேன் சார். 2 வருட காலம் ஆமாங்க சார். டைம் வந்து பண்ண ட்ரை முடியும். பண்றேன் நம்ம பண்ண ட்ரை முடியலன்னு பண்ணுறேன் சொன்னீங்க. சார். எதனால? எதனாலன்னா நாம் வந்து ஒரு சாதாரண வீட்டில் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். 22 வருஷமாக கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். பெருசாக சொத்து பத்து எதுவும் இல்லைனாலும் இந்த சாதனை இருந்தாலும் அதை பண்ணக்கூடிய அளவில் வந்து மேற்கொண்டு வருமானங்கள் இல்லை. அதனால இந்த சாதனை தடைப்பட்டுட்டு இருந்தது. இந்த நிகழ்ச்சி மூலமாக கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த சாதனை பண்ணி உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு உங்கள் கனவை எட்டும் பாக்கியம் கிடைச்சதுன்னா எங்களோட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக சார். ஏன்னா உலக அளவுல நீங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் அதே நேரத்துல எங்களோட மேடைக்கும் நீங்க பெருமை சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக தைரியமா விளையாடுங்க. சரிங்க சார். உங்கள் கனவை நீங்கள் நிச்சயமாக அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இந்த கேமை பத்தி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்றேன். இதோ நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை பார்ப்போம். இதுல மொத்தம் 3 தளங்கள், 10 கேள்விகள். இதுல நீங்க எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆட்டம் முழுக்க 2 துருப்புச்சீட்டு வழங்கப்படும். அந்த 2 துருப்புச்சீட்டை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து ஆட்டத்தை விளையாடலாம். உங்க கையிருப்பு பணம் எல்லாம் உறுதி பணமா மாறுறதுக்கு கனவு பட்டியல இருக்க எல்லா பதில்களையும் நீங்க சரியா சொல்லணும். கனவு பட்டியல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். அதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு விடை தான் போய் சேரும். அதே நீங்க தவறான பதில தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல 4 விடைகளும் போய் சேரும். உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க, கனவு பட்டியல சின்னமா வச்சுக்கோங்க. உங்களுக்கான 16 தலைப்புகள் இங்க இருக்கிறது. அதுல நீங்க எதை தேர்ந்தெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சினிமா, விளையாட்டு, பொது அறிவு. சினிமா, விளையாட்டு, பொது அறிவு, இந்த 3 தலைப்புகள் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த 3 தலைப்புல இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். விளையாட போறதுக்கு முன்னாடி உங்களோட யாரெல்லாம் வந்து? அம்மா, அண்ணன் வந்திருக்காங்க சார். வணக்கம்மா. வணக்கங்க. அப்பா இல்லைங்க சார். அப்பா இல்ல, இறந்துட்டாங்க. அண்ணன் என்ன பண்றாங்க? அண்ணன் அச்சா ஆபீஸ்ல வேலை செய்யறாருங்க. அச்சா ஆபீஸ்ல வேலை செய்றாங்க. அண்ணனும் திருப்பூர்ல தான் இருக்காங்களா? அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்குங்க, சொர்ண. ஓகே. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகி திருச்சியில இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அம்மா தான் உங்க 3 பேரையும் வளர்த்து படிக்க வச்சு. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வெறும் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சேங்க சார். காரைக்குடியில அப்பா இறந்ததுக்கு அப்புறம் காரைக்குடி கோயிலூர் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. படிக்க பிடிக்காம திருப்பூர் வந்தோம். அதுக்கப்புறம் எங்க பெரியம்மா சித்தப்பால கொஞ்சம் உதவி பண்ணதுனால திருப்பூர்லயே அப்படியே செட்டில் ஆனோம். ஆரம்பத்துல விளையாட்டுத்தனமா இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுத்தோம். ஆனா எதையுமே இருப்பு பணமா வச்சுக்கல. கிட்டத்தட்ட 23 வருடங்களா அப்பா இல்லாம அம்மா உங்க 2 பேரையும் 3 பேரையும் போராடி இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு அப்ளாஸ். அவங்களுடைய வலிகளை நீங்க இப்ப உணர்றீங்களா? கண்டிப்பா சார். சின்ன வயசுல அது உணர்றதுனாலதான் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்யணும். பல பேர் சாதனை பண்ணுவாங்க. ஆனா அது வந்து மற்றவங்க பயனுள்ள எல்லாம் போயிடும். என்னோட சாதனை பொறுத்தவரைக்கும் இது ஒரு டிஸ்பிளே பண்ணி ஸ்கூல் காலேஜ் எல்லா பக்கம் டிஸ்பிளே பண்ணி கண்காட்சி நடத்தி 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு என்னோட லைஃப் முடிவுக்குள்ள அதை செட்டில் பண்ணணும், அவங்களுக்கு கொடுத்து இதை ஒரு சாதனையா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உயர்ந்த எண்ணம், அந்த எண்ணம் உங்களுக்கு ஈடேறணும், விரைவில் ஈடேறணும்னு வாழ்த்துறோம். தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி இந்த ஆசை வர ஆரம்பிச்சது? அதாவது சின்ன சின்ன பனியன் தைக்கணும். அதாவது சின்ன வயசுலேருந்து ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுங்க. ஆனால் சாதனையெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கல. வேலை இல்லாத நேரத்தில் விளையாட்டாக ஒரு 6 இன்ச் அளவில் பனியன் தைச்சு, அதுக்கப்புறம் செட்டிப்பாளையத்தில் சாஃப்ட் இன்பேக்ஸுங்கிற கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த ஒரு சின்ன பனியன் ஒரு 4 இன்ச்சில் தைச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சு. அப்போ என் கூட ஃப்ரெண்டு ஜீவான்னு ஒருத்தர் இருந்தா. அப்படி இப்போ நாங்கள் வேலை இல்லாத நேரத்தில் பொழுதுபோக்காக திருப்பூர் நகராட்சி பார்க்குக்கு போவோம். அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் மிமிக்ரியெல்லாம் பண்ணுவோம். அப்படி அவர் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நான் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 2 பேர் சேர்ந்து அனுப்பிச்சதான் தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த பனியன் அனுப்பிச்சோம். அப்போ அதில் மொபைல் நம்பர் போட்டு அனுப்பிச்சோம். அது வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துட்டு என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டை செய்கிறதே இந்த அளவு இருக்குது, இதை ஏன் சாதனையாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு அளவை குறைச்சிட்டே வந்தேன். இப்போ 2 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் பண்ணுறேன். அதை சாதனையாக பண்ணாமல் வியாபாரமாக பண்ணணும்னே உங்களுக்கு தோணல? இல்லை சார், கண்டிப்பாக தோணலை. ஏன்னா நம்ம வந்து இப்போ படிச்சுட்டு இருந்தோம், ஒரு அதை இடையில பண்ணுறோம் அப்படின்னா அதை பண்ணியிருக்கலாம். நமக்கு வந்து வேலை செஞ்சு அந்த ஒரு வருமானம் வருது. அங்கே வந்து வாரந்த சம்பளம் ஒரு வாரம் 1500 வரும், 2000 வரும் சார். அதை கொடுத்துட்டு வீட்டில் கொடுத்துட்டு இந்த ஓய்வு நேரங்களில் தான் அதை நம்ம செய்கிறோம். அதனால அது வியாபாரமாக பண்ணணும்னு தோணலை. வியாபாரமாக பண்ணணும்னு தோணலை. வியாபாரமாக பண்ணால் அது பெருசாக வரும்னு தோணலை? கண்டிப்பாக வரும் சார். எல்லாருமே கேட்டாங்க இது பொம்மைகளுக்கெல்லாம் அழகாக பண்ணலாமே, 2 இன்ச்சில் பண்ணுற நீ பொம்மைகளுக்கு அழகாக டிசைன் பண்ணால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை சார். கண்டிப்பாக இது வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கணும்.
கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சி என் தாய்க்கு நம்ம தாய் நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். இதன் மூலமாக கண்காட்சி எல்லா ஸ்கூல்லையும் வைக்கணும். அவங்களுக்கு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற எல்லாருமே இந்த சின்ன பனியனை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து பெரிய பெரிய பனியன் அந்த படிச்சுட்டு இருக்கும்போது பண்ணுறதே சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு இது தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த கண்காட்சி முதல்ல பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஜீவாபாய் ஸ்கூல்லேருந்து தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அங்கே வந்து இந்தியாவிலே 7000 மாணவிகள் படிக்கிற ஒரே ஸ்கூல் அங்கே திருப்பூர் ஜீவாபாய் ஸ்கூல் தான். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அங்கே எந்த ஊரில் கண்காட்சி நடத்துகிறோமோ அந்த ஊரில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி அதை ஒரு சாதனையாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை சார். நல்ல எண்ணம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறணும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். விளையாட போவோமா? கண்டிப்பாக போகலாம் சார். முதல் கேள்வி. சரி. தளம் 1, கேள்வி 1. 2500 ரூபாய்க்கான முதல் கேள்வி என்னன்னு பார்ப்போம். கும்பகோணத்தில் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை மகாமகம் நடைபெறும்? உங்களுக்கான ஆப்ஷன் A 13 ஆண்டு, B 14 ஆண்டு, C 15 ஆண்டு, D 12 ஆண்டு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கும்பகோணத்தில் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை மகாமகம் நடைபெறும்? 13 ஆண்டு, 14 ஆண்டு, 15 ஆண்டு, 12 ஆண்டு. இன்னும் 15 வினாடிகள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க பதில் சொல்லணும். 14. இறுதியாக 14. உறுதியாக B 14. இறுதியாக உறுதியாக. கும்பகோணம் போயிருக்கீங்களா? இன்னும் போகவே இல்லை சார். மகாமகம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவும் இல்லை சார். ஒரு யூகத்தில் சார். அங்க வந்து உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு. அது அங்கதான் மகாமகம் குளம் இருக்கு. அங்க புனித நீராடினா ரொம்ப புண்ணியம்னு சொல்லி நிறைய பேர் லட்சக்கணக்கில் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து பக்தர்கள் அங்கே திரளுவாங்க. சரி. மகாமகம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும்ன்ற கேள்விக்கு நீங்க 14ன்னு சொல்லியிருக்கீங்க. 14 சரியான விடையா? தவறான விடை. பன்னெண்டு ஆண்டுகள் என்பது சரியான விடை. உலக பிரசித்தி பெற்ற இந்த நிகழ்வு 12 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும். சரி. மகாமகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல் கேள்வியிலேயே துருப்புச் சீட்டை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம். பட் எனிவே முதல் கேள்வியில வந்து தவறுனதுக்காக வருத்தப்பட வேண்டாம். துருப்புச் சீட்டு இருக்கு. தொடர்ந்து சிறப்பா விளையாடலாம். நீங்க துருப்புச் சீட்டு கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா உடனே ஆட்டத்துக்குள்ள திருப்பி வந்துடலாம். சரி. வந்து நீங்க தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்க கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் 13 ஆண்டுகள், 14 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 12 ஆண்டுகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கனவு பட்டியல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த ஆட்டத்துல. உங்களுக்கான துருப்புச் சீட்டுக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம். நீ இல்ல சும்மா 2 பாட்டிலு குடிச்சிங்களா? ஒடிச்சேன். கையில 1, தலையில 1, நெத்தியில 1, அப்புறம் கழுத்துல வந்து இந்த இதெல்லாம் தண்ணி. அதுல ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? கம்ப்ரெஷன். சரியாதான் 1. பாவம் இவரு தான் என்னை பார்த்து பயந்து படியில கையால இறங்கி இருக்கிறாரு. ஏற்கனவே கால் டொக்கு. யோ டக்கு. இவர் பேர் என்ன கேளுங்க? என்ன? டொனால்ட். யோ தமிழ்ல டொனால்டியா? டொனால்ட் டக்கு இவரு. ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? திரைப்படங்கள் பாக்குற பழக்கம் உண்டா? பாப்பா சார். என்ன படம் தெரியுதா? வசூல் ராஜா MBBS. வசூல் ராஜா MBBS. துருப்புச் சீட்டுக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போம். இந்த காட்சியில் இடம்பெறும் நோயாளியின் பெயர் என்னவென்று திரு கமல்ஹாசன் அவர்கள் கூறுகிறார்? டொனால்ட் டக், ரொனால்டினோ. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ரொனால்டினோ. ரொனால்டினோ. 10 வினாடிகள் தான் இருக்கு. நல்லா முடிவு பண்ணி சொல்லுங்க. 5 வினாடிகள் தான் இருக்கு. ரொனால்டினோவா? ரொனால்டினோ. இறுதியாக உறுதியாக? நல்லா கேட்டீங்களா? ரொனால்டினோ தான் சொன்னாரா? துருப்புச்சீட்டு கேள்வியில முதல் முறையா எங்களுடைய மேடையில தவறான பதில் சொன்ன முதல் போட்டியாளர் நீங்க. ரொனால்டினோ என்பது தவறான விடை. அவர் தான் அவ்வளவு அழகா டக்குங்க, டொனால்ட் டக்கு வாத்து மாதிரி கையில நடக்க ட்ரை பண்ணிருக்கிறாரு.
இவ்வளவு வாட்டி டக்கு டக்கு டக்குன்னு சொன்னாரு, ஆனா நீங்க ரொனால்டின் வந்துட்டீங்க. டக்க சரியா கேட்காததுனால முதல் கேள்வியிலேயே டக் அவுட் ஆயிட்டீங்களே. உங்களுக்கான இருந்த துருப்புச்சீட்டையும் இழந்துட்டீங்க. ஒரே கேள்விக்கு 2 துருப்புச்சீட்டை யூஸ் பண்ண முடியாது, ஒரு துருப்புச்சீட்டை தான் ஒரு நேரத்தில் யூஸ் பண்ண முடியும். திருப்பி ஆட்டத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டீங்க. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கணும், கான்சென்ட்ரேஷன் விட்டுட்டீங்க. நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய கனவை, இலக்கை நீங்க அடைய முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு இந்த 1000ல் ஒரு மேடையில உங்களுக்கு இந்த மேடை உணர்த்துறது என்னன்னா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அது உங்களுடைய லட்சியத்தை நிச்சயமா அடைய வழிவகுத்து கொடுக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்ல நோக்கத்துடனும் லட்சியத்துடனும் நம்மளுடைய விளையாட வந்த கார்த்திக், முதல் கேள்வியிலேயே அதுவும் துருப்புச்சீட்டையும் பயன்படுத்தி சரியான விடை சொல்ல முடியாமல் விலக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. So all the best, Karthik.